சிம்ம ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகணும் ஒரு கேள்வி, அந்த பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. சில நேரம் அதை நம்ம கை கெட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றி வழிநடத்துகிற ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்தில் விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமாக இருக்குது. இந்த சிம்மராசி பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கலாம். நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்கவில்லை அப்படின்ட்டு. சில நேரங்களில் உங்களுடைய உழைப்பு யாரும் கவனிக்காமல் போயிருக்கலாம், நீங்கள் செய்த உதவிகளுக்கு நன்றி கிடைக்காமல் போயிருக்கலாம், நம்பிய சில மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்களுடைய நல்ல மனசை சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். வெளியில் பார்க்கும்போது நீங்கள் மிகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் இருப்பது போல தெரியும். ஆனால் உண்மையில் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும் கஷ்டங்கள் உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் மட்டுமே தெரியும். சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் மற்றவர்களிடம் தங்களுடைய பலவீனத்தை காட்டாமல் மீண்டும் எழுந்து நிற்கும் மனவலிமை. நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுவீர்கள், தோல்வி வந்தாலும் மீண்டும் முயற்சி செய்வீர்கள். அதனால்தான் வாழ்க்கை உங்களை எத்தனை முறை சோதித்தாலும் உங்களால் இன்னும் முன்னேற முடிகிறது. இந்த வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமைதுங்க. நீண்ட நாட்களாக தாமதமாகிக் கொண்டிருந்த சில விஷயங்கள் நகரத் தொடங்கலாம். நின்று போன முயற்சிகள் மீண்டும் வேகம் பெறலாம். புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். பண வரவில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் உங்களுடைய கோபம், பிடிவாதம் எல்லாவற்றையும் நீங்களே சமாளித்து விட வேண்டும் என்ற மனநிலை போன்ற சில குணங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டிய காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். எல்லாவற்றையும் நான் ஒருவனாகவே பார்த்து கொள்கிறேன் என்று நினைப்பதை விட சரியான நேரத்தில் சரியான மனிதர்களிடம் உதவி கேட்பதும் ஒரு புத்திசாலித்தனம்தான். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த துறையில் அதிக கவனம் தேவை? பணமா, தொழிலா, வேலையா, குடும்பமா, திருமண வாழ்க்கையா அல்லது மன நிம்மதியா? எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? யாரை நம்பலாம்? அந்த வாய்ப்புகளை எந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகின்றன எல்லாவற்றையும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் மெதுவாக நல்ல முன்னேற்றம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் நல்ல தகவல் வரலாம். நீங்கள் அனுப்பிய விண்ணப்பத்திற்கு பதில் வராமல் இருந்திருக்கலாம். பல நேர்முக தேர்வுகளில் கலந்து கொண்டும் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் கதவை தட்டலாம். அந்த வாய்ப்பு சிறியதாக தெரிந்தாலும் அதை அலட்சியம் செய்யாதீர்கள். ஏனென்றால் ஒரு சிறிய வாய்ப்பு தான் எதிர்கால மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமா மாறும். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமையை மேல் அதிகாரிகள் கவனிப்பாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கலாம். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். முதலில் அந்த மாற்றம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக மாறும். சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகுவாங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நின்று போன ஒரு தொழில் முயற்சி மீண்டும் வேகம் பெறலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுக்காதீங்க. பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நன்றாக யோசியுங்கள். ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடாதீர்கள். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்பதற்காக மட்டும் தொழில் கூட்டாளிகளாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்கள் மனசு நல்லது என்பதற்காக எல்லாருடைய மனசும் நல்லதாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாடம் இதுதான். நம்பிக்கை வையுங்கள், ஆனால் நிதானமாக ஆராய்ந்து நம்புங்கள். பணவரவை பொறுத்தவரை சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரலாம். கடன் கொடுத்த பணத்தில் ஒரு பகுதி திரும்ப வரலாம். சிலருக்கு வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்து தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றம் அடையும். ஆனால் வருமானம் அதிகரிக்கும் நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சம்பாதிப்பது மற்றும் வெற்றி இல்லை, சம்பாதிப்பதை சரியாக சேமிப்பதுதான் உண்மையான முன்னேற்றம்ங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகள் மிகவும் முக்கியமானவை. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தாமல் பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அன்பை காட்டிக் கொண்டிருப்பீர்கள். நான் குடும்பத்துக்காக இவ்வளவு செய்கிறேனே, அதுவே அவர்களுக்கு புரிய வேண்டாமா என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உறவுகளுக்கு பணமும் வசதியும் மட்டும் போதாது. சில நேரங்களில் ஒரு சிறிய அன்பான வார்த்தை, ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு சில நிமிடங்கள் மனம் விட்டு பேசுவது, இதுதான் மிகப்பெரிய உறவை உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த சில கருத்து வேறுபாடுகள் மெதுவாக குறையலாம். பல நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர் ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வரலாம். காதலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் புரிதல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய கோபம் மற்றும் பிடிவாதத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டாம். உங்கள் துணையின் கருத்துக்கு மதிப்பு கொடுங்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு புதிய வரன் தொடர்பாக பேச்சுக்கள் தொடங்கலாம். சிலருக்கு எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அறிமுகமாகலாம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சில மனக்கசப்புகள் குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் நெருக்கமும் புரிதலும் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வு நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெற்ற வாழ்க்கை என்பது பணம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் உங்களுடன் இருக்கும் வாழ்க்கையும் வெற்றிதான். உடல் நலத்தை பொறுத்தவரை அதிக வேலைப்பளு மற்றும் மனதில் இருந்த சிந்தனைகள் காரணமாக சோர்வு ஏற்படலாம். சிலர் உடலுக்கு ஓய்வு கொடுக்காமல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் உடல் கொடுக்கும் சிறிய அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யாதீர்கள். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். போதுமான தண்ணீர் குடியுங்கள். நல்ல தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தினமும் சிறிது நேரம் நடைபயிற்சி அல்லது உங்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சி செய்யுங்கள். உடல் சார்ந்த பிரச்சனை இருந்தால் தேவையான மருத்துவ ஆலோசனையை பெறுவது நல்லதுங்க. வாழ்க்கையை மாற்றக்கூடிய புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் சில புதிய மனிதர்கள் வரலாம். அவர்கள் எல்லோரும் ஒரே காரணத்திற்காக வரமாட்டார்கள். சிலர் நண்பர்களாக வருவார்கள். சிலர் தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள். சிலர் உங்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை அறிமுகப்படுத்துவார்கள். இன்னும் சிலர் உங்களுக்குள் இருக்கும் திறமையை நீங்களே உணராத அளவுக்கு வெளிக்கொண்டு வரக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அதனால் புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உடனே அவர்களை முழுமையாக நம்ப வேண்டாம். காலம் அவர்களை புரிந்து கொள்ள உதவும். அதே நேரத்தில் கடந்த காலத்தில் யாராவது உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதற்காக எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்ல மனிதர்களையும் சந்தேகப்பட வேண்டாம். ஒவ்வொரு உறவும் ஒரு புதிய அனுபவம், ஒவ்வொரு மனிதனும் ஒரு புதிய பாடம். சிம்மராசிக்காரங்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். பிடிவாதத்தை குறைத்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்தையும் உங்களுடைய கையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். மற்றவர்களின் ஆலோசனையும் சில நேரங்களில் கேளுங்கள். உங்களுடைய திட்டங்களை எல்லோரிடமும் சொல்லாதீங்க. பணம் தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. யாருக்காகவும் தேவையில்லாமல் கடன் வாங்காதீர்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களிடம் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாம். அமைதியாக உழையுங்கள். உங்கள் வெற்றியே பதில் சொல்லட்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பரிகாரங்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான். அதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையிலிருந்து சூரிய பகவானை வணங்கி சூரிய நமஸ்காரம் செய்வது மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க உதவும். சூரிய பகவானுக்கு செம்பு பாத்திரத்தை தண்ணீர் அர்ப்பணித்து வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை அல்லது 21 முறை ஜெபிக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டையும் தவறாமல் மேற்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒருவருடைய பசியை போக்குவது, ஒருவருடைய கண்ணீரை துடைப்பது, ஒருவருக்கு தேவையான நேரத்தில் உதவுறது, அவை அனைத்துமே மிகப்பெரிய தர்மம். சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த சில சம்பவங்களை நினைத்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று பலமுறை நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதீர்கள். தாமதம் என்பது தோல்வி கிடையாது. சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாமதமாக வருவதற்கான காரணம் அதை நீங்கள் பெறும்போது அதன் மதிப்பை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கலாம். நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றியிருக்கிறது. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு ஏமாற்றமும் மனிதர்களை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்கள் இழந்த ஒவ்வொரு உறவும் உங்களுடைய உண்மையான மதிப்பை உணர்த்தி இருக்கிறது. இனி வரக்கூடிய காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகலாம். புதிய வாய்ப்புகள் வரலாம். புதிய மனிதர்கள் வரலாம். புதிய பணவரவு வரலாம். தொழில் முன்னேற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். மனதில் இருந்த குழப்பங்கள் குறையலாம். ஆனால் அந்த மாற்றங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. கடந்த காலத்தை நினைத்து நின்று விடாதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களை நினைத்து உங்கள் எதிர்காலத்தை அளிக்காதீர்கள். உங்களை மதிக்காதவர்களை நிரூபிக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை வாழாதீர்கள். உங்களுக்காக வாழுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக வாழுங்கள். உங்கள் கனவுகளுக்காக உழையுங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள்.
சிம்மராசிக்காரங்களே ஒரு புதிய நம்பிக்கையின் தொடக்கமாக அமையட்டும் இனி வரக்கூடிய நாட்கள். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த மகம் நட்சத்திர நேயர்களே, உங்களிடம் ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது. நீங்கள் யாரையும் எளிதாக நம்ப மாட்டீர்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்கள். குடும்பத்தின் பொறுப்புகளை உங்கள் தோளில் சுமந்து கொண்டு உங்களுடைய கஷ்டங்களை மற்றவரிடம் சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை உருவாக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாகலாம். பழைய வாடிக்கையாளரிடமிருந்து மீண்டும் நல்ல வாய்ப்புகள் வரலாம். பண வரவு மெதுவாக சீராகலாம். நின்று போன பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பம் மற்றும் ஆடம்பர செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையலாம். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்றவற்றை அலட்சியம் செய்யாதீர்கள். ஓய்வு மற்றும் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமைகள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாகலாம். ஆனால் உங்களுக்கான வாய்ப்பு வராமல் போகாது. நம்பிக்கையை விடாதீர்கள். அடுத்ததான் பூர நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்பையும் உறவுகளையும் அதிகமாக மதிப்பவர்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்வீங்க. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் கொடுக்கும் அன்புக்கு இணையான அன்பு கிடைக்காத போது மனதில் மிகப்பெரிய ஏமாற்றம் உருவாகலாம். அந்த மனநிலையை மாற்றக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையப் போகிறது. வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சூழல் உருவாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கலாம். குறிப்பாக ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் தேவைங்க. தேவை மற்றும் ஆசை இரண்டையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரலாம். பேசாமல் இந்த உறவுகள் மீண்டும் இணையலாம். குடும்பத்துடன் சேர்ந்து பயணம் அல்லது ஒரு நல்ல நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்குதுங்க. காதல் உறவில் இருந்த சந்தேகங்கள் குறையும். உங்கள் துணையிடம் மனம் விட்டு பேசுங்கள். உணவு மற்றும் தூக்கத்தில் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். அதிக சிந்தனையை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அல்லது அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமையில் கட்டாயமாக முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. உங்கள் மதிப்பை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததான் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பொறுப்பை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்பவர்கள். ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அதை முடிக்கும் வரை விடாமல் முயற்சி செய்வீங்க. ஆனால் சில நேரங்களில் இந்த பிடிவாதமே உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். பண வரவு சீராக இருக்குங்க. பழைய நிலுவை தொகை கிடைக்கும். சிலருக்கு சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். பெரியவங்கள ஆதரவு கிடைக்குங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு உறவு மேலும் வலுப்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்லவரன் பற்றிய தகவல் வரலாம். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்குங்க. உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த செயல்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னா, சிவபெருமானை மனதார வழிபட்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிக்கங்க. செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய உழைப்பு என்னைக்குமே வீணாகாதுங்க. சிம்மராசினியர்களே, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. உங்களுடைய கதை இன்னும் முடியவில்லை. நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கிறது. கடந்த காலம் எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களை எப்படி மாற்றப் போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களை நம்புங்கள். இறைவனை நம்புங்கள். உங்கள் முயற்சிகளை நம்புங்கள். நல்லதை நினையுங்கள். நல்லதை செய்யுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.